சர்வதேச அரசியலில் தற்போது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர போர் மூண்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் பதற்றம் நீடித்து வரும் சூழலில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு அதிரடி புகாரை முன்வைத்துள்ளார். வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை துல்லியமாக தாக்குவதற்கு ரஷ்யா தனது செயற்கைக்கோள் தரவுகளை ஈரானுக்கு வழங்கி உதவி வருவதாக அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ஜூலை 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் பஹ்ரைன், ஜோர்டான் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை ரஷ்ய செயற்கைக்கோள்கள் படம் பிடித்ததாகவும் அந்த தகவல்கள் ஈரானுக்கு கைமாறிய பிறகு அங்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் ஜெலன்ஸ்கி ஆதாரங்களுடன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியின் குற்றச்சாட்டை சற்றும் எதிர்பார்க்காத வகையில் கையாண்டுள்ளார். ரஷ்யா அப்படி ஏதேனும் உதவி செய்கிறதா என்று நான் அதிபர் புதினிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்று அவர் மிக சாதாரணமாக பதிலளித்துள்ளார். மேலும் ரஷ்யா ஒருவேளை ஈரானுக்கு உதவினாலும் அதனால் அமெரிக்காவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்று ட்ரம்ப் கிண்டலாக தெரிவித்துள்ளார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஈரானின் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை என அனைத்தையும் அமெரிக்கா ஏற்கனவே சிதைத்து விட்டது. இப்போது அவர்களிடம் எதுவும் இல்லை என்று அவர் ஆவேசமாக முழங்கியுள்ளார். ரஷ்யாவின் ராணுவ தளவாடங்கள் பெரிய அளவில் பலன் தருவதில்லை என்பதற்கு வெனிசுலாவை ஒரு உதாரணமாக ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். அங்கு ரஷ்யா வழங்கிய அனைத்து ஆயுதங்களும் தோல்வியடைந்ததாக கூறிய அவர் ஈரானுக்கு ரஷ்யா செய்யும் உதவிகள் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று மட்டம் தட்டியுள்ளார். அதே சமயம் உக்ரைன் உளவுத்துறை சேகரித்துள்ள ரஷ்யாவின் இந்த ரகசிய நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை தனது சர்வதேச கூட்டாளிகளுடன் பகிர்ந்து கொள்ளப் போவதாக ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது நட்பு நாடுகளை விடவும் ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளாரோ என்ற கேள்வி இந்த சம்பவத்தின் மூலம் மீண்டும் எழுந்துள்ளது. ஜெலன்ஸ்கி முன்வைக்கும் ஆதாரங்களை ட்ரம்ப் புறக்கணிப்பது ஏன்? ரஷ்யா உண்மையில் ஈரானுக்கு பின்னால் இருந்து அமெரிக்காவிற்கு எதிராக காய் நகர்த்துகிறதா என்ற விவாதங்கள் தற்போது உலக அரங்கில் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன. வரும் நாட்களில் புதினுடன் ட்ரம்ப் நடத்தப் போகும் அந்த பேச்சுவார்த்தை மத்திய கிழக்கு மற்றும் உக்ரைன் போரின் போக்கை மாற்றியமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.